வெல்கம் டு வெண்பா மாம்ஸ் கிச்சன். இந்த வீக்கெண்ட் நாங்கள் எங்கள் வயலில் போய் சமைச்சோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதை அப்படியே ஷூட் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதான் ட்ரை பண்ணினோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வெண்பா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் வர பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு பூரண கொழுக்கட்டை. பூரணம் நிறைய பேர் வேற மாதிரி செய்வாங்க. பட் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பாசிப்பருப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இங்கே இருக்க விறகெல்லாம் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ பருப்பு வேக போட்டுடலாம். ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொதிச்சோன்னே நல்லா கழுவி சுத்தம் பண்ணின பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வேக குறைஞ்சது 15 நிமிஷமாச்சும் ஆகும். நல்லா குழைய வேகணும். இது வேகட்டும். பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மெசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப மெசிச்ச பாசிப்பருப்பை தனியா எடுத்து வச்சுக்கலாம். பூரணம் ரெடி பண்ண கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கப் தேங்காய் திருவல் சேர்த்து லைட்டாக வதங்கட்டும். தேங்காய் திருவல் வதங்கினதும் இடிச்ச வெல்லம் ஒரு கப் சேர்த்துக்கலாம். வெல்லம் கெட்டி கெட்டியா இல்லாம நல்லா கரையட்டும், சூடுல கரையும். வெல்லம் கரைஞ்சதும் இடிச்சு வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் மெசிச்ச பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கலாம். அவ்வளவுதான், பூரணம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டையோட மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொதிக்க வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. நம்ம வாழை இலையை வெட்டிட்டு வந்துடலாம் வாங்க.
இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னமாக வாழை இலையை வெட்டி வச்சுக்கோங்க. அது மேலே நெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை மாவை மேலே ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை நடுவில் வச்சிடலாம். அப்புறம் இப்படி கொஞ்சம் மடைச்சிங்கன்னா ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா பூரணம் வெளியே வராது. இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் எல்லாத்தையும் அதை உள்ள வச்சிடலாம். இது இப்போ வேகட்டும். இது வேகிறதுக்கு 15 to 20 நிமிஷம் தேவைப்படும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது நல்லா வெந்திருக்கு. நம்மளோட பாசிப்பருப்பு கொழுக்கட்டை சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட தயாராக இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.